அதுக்கு கொஞ்சம் நடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் பிடிக்கும். நாகேஷ் தெய்வமாக மதித்தார். எஸ்என் லட்சுமி நடித்தாங்க. நாசர், டெல்லி கணேஷ் இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கங்கிட்ட அவருக்கு பிடிச்சது எங்கள் நடிப்பு. வேற ஒன்றும் இல்லை, யதார்த்தம். அசைவுகள்லேயே நடிப்பு இருக்குது. பேசுறதுங்கிறதே இல்லை. சிலர் வாய் நிறைய வெத்தலை போட்டிருக்கான்னு வச்சுங்களேன். நேத்திக்கு வந்தீங்களான்னு கேட்குறாங்க ஊரில். நேத்திக்கா வந்தீங்க அப்படின்னு. இல்லை, நான் இப்போ தான் வந்தேன்னு சொல்கிறான். வெத்தலாவை போட்டு எப்படி பேச முடியும்? துப்பிடுவா மேலே. நேத்திக்கே வந்தீங்களா? அவ்வளோதான். நேத்திக்கு வரல, இன்றைக்கி வந்தேன். இதே போச்சு. சரி, உலகம் பார்த்துங்க அப்படின்னு அவர் போயிடுவார். அதோட அந்த சீன் முடிகிற மாதிரி இருந்தது நிஜமா படத்தில். ஆமாம். நான் என்ன பண்ணேன், சரி உலகம் பார்த்துங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் போகிறேன். நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? நீ நல்லா இருக்குன்னு நான் இருக்கிறேன். நீ நல்லா இருக்குன்னு நீ 4 பேருக்கு நல்லது பண்ணுற, நான் எங்கே பண்ணுறேன் அப்படின்னு என்னை இறக்கின்னு அவர் ஏற்றி சொல்லும்போது அந்த சீன் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. கமலே அப்ரிஷியேட் பண்ணார். சார், நீங்கள் இப்போது சினிமா துறையை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா டெல்லி கணேசன் சாரோட வேறொரு பரிமாணம் என்ன துறையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க? ஆல்ரெடி ஏர்ஃபோர்ஸ்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நாடகத்துக்காக ஏர்ஃபோர்ஸை விட்டுட்டு வந்தீங்க. அப்படி நாடகத்துக்காக இல்லை, எனக்கு 2-3 வார் பார்த்துட்டேன். ஸோ கண் கூட அந்த ஏரோப்ளைன் வெடிக்கிறது, அதில் 2 பேரும் மண்டையை போடுறது, கால் ஒடிகிறது, இதெல்லாம் பார்த்த பாவமாக இருந்தது. தேசத்துக்கு தான் உழைக்கிறோம். ஆமாம். இருந்தாலும் நான் வீட்டில் பார்க்கணுமே. நாளில் பார்க்குறதோட நீங்கள் வீட்டை ஒழுங்காக வச்சுருந்தீங்கன்னா நாளில் ஒழுங்காக பார்த்துக்கலாம். அப்படியெல்லாம் கவலையாக இருந்தது. அப்புறம் பார்த்தேன். நான் வந்து ப்ரைவேட்டாக அங்கே பிஏ எழுதினேன், எக்கனாமிக்ஸ் பாஸ் பண்ணேன். அப்புறம் ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் படித்தேன். அப்போ இந்த ஸ்டெனோகிராஃபர் வந்து எப்படி கேட்டிங்கன்னா டிமாண்ட் அதிகம். டெல்லியில் அட்வர்டைசிங் கம்பெனி, அப்புறம் வேறு சில கம்பெனிகள், ஃபரிதாபாத், அங்கெல்லாம் வேலை பார்த்தேன் ஆஸ் எ ஸ்டெனோகிராஃபர். ஓகே சார். அப்படிங்கும்போது கல்யாண பிரச்சனை வந்தது. கல்யாணம் என் அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க சொன்னாங்க, வழக்கெல்லாம் இருந்தால் அவங்கள யாரும் கல்யாணத்துக்கு நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, நீங்கள் இங்கே வரணும், சவுத்துக்கு வரணுன்ட்டாங்க. அதுக்கு வேறு வழி இல்லாமல் நான் எனக்கு டெல்லி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என் கூட நடித்த பொண்ணு சுரேகான்னு பேர். அவள் அப்பா வந்து அண்டர் செக்ரட்டரி, பெரிய போஸ்ட்டு, நல்ல போஸ்ட்டு. இந்திரா காந்திகிட்ட பிஎம்ஆர் இருந்தார். அந்த பொண்ணு போய் அப்பாட்ட சொல்லி, நான் அவளும் ஒன்றா நடித்தோம், நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. அதனால் அவள் போய் அவள் அப்பாட்ட சொல்லி அவர் ஒரு லெட்டரை கொடுத்து, அந்த லெட்டரை நான் மெட்ராஸுக்கு கொண்டு வந்து காமிச்சு வேலை கிடைச்சிது. அழகு சார். ஸோ இப்படி நிறைய ட்ராவல் இருந்தாலும் கூட சக கலைஞர்கள் ஒரு நடிகரால் போற்றப்படுறக்கூடிய நடிகர்கள் சில பேர் தான். அதில் நீங்களும் ஒருத்தர். அப்படி உங்களை போற்றி கொண்டாடினவர் திரு கமல்ஹாசன் அவர்கள். ஆமாம். தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு குறைவான கதாபாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் ஒத்துப்பீங்க. ஆனால் அவர் ஒத்துக்கவே மாட்டார். எனக்கு மீறின கதாபாத்திரங்கள் தான் அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த டிராவல் நட்பாக மாறுச்சு. ஆமாம். அபூர்வ சகோதரர்கள், தெனாலி, எங்களுக்கு தெரியாத படங்கள் நிறைய இருக்குது சார். அது எப்படி சார் அந்த நட்பு, அது புரிதல் எப்படி உண்டாச்சு? புரிதல்னா அவருக்கு கொஞ்சம் நடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் பிடிக்கும். நாகேஷ் தெய்வமாக மதித்தார். எஸ்என் லட்சுமி நடித்தாங்க. நாசர், டெல்லி கணேஷ் இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கங்கிட்ட அவருக்கு பிடிச்சது எங்கள் நடிப்பு. வேற ஒன்றும் இல்லை, யதார்த்தம். சொன்னதை செய்கிறோம், நாங்கள் மேலே செய்வோம். சில சமயங்கள் நீங்கள் உங்களுக்கு டயலாக்கே இருக்காது, நீங்கள் அட்மாஸ்பியரில் தான் இருப்பீங்க, ஆனால் ரியாக்ஷனை போட்டு ஃபில் பண்ணி விட்டுறீங்க சார். நாயகன் பூராமே அப்படிதான். நாயகன் பூராமே ரியாக்ஷன் தான் போகிறோம். அவர் வந்து பேச முடியும்னு ஒரு படம், டயலாக்கே இல்லாமல் ஃபுல் படம் பண்ணார். ஆமாம். நாம் அதை மாதிரி பண்ணலையே, இருந்தாலும் போகிறோம். ஏன்னா எப்படி இந்த அசைவுகள்லேயே நடிப்பு இருக்குது, பேசுறதுங்கிறதே இல்லை. சிலர் வாய் நிறைய வெத்தலை போட்டிருக்கான்னு வச்சுங்களேன். நேத்திக்கு வந்தீங்களான்னு கேட்குறாங்க ஊரில். நேத்திக்கா வந்தீங்க அப்படின்னு. இல்லை,
நான் இப்போ தான் வந்தேன்னு சொல்கிறான். வெத்தலாவை போட்டு எப்படி பேச முடியும்? துப்பிடுவோம் மேலே. ஆமாம். நேற்றுக்கே வந்தீங்களா? அவ்வளோதான். நேற்றுக்கு வரல, இன்னைக்கு வந்தேன். இதே போச்சு. அதான் கமல் இப்படி திரும்பி பார்த்தா கூட அப்படி வருவேன் அப்படின்னா நான் திருப்பியும் பக்கத்தில் வருவேன். அவர் சொல்லும்போது அப்படிம்பேன். இது மாதிரிலாம் உண்டு. அதான் கடைசியில் ஆஸ்பத்திரி சீனில் வந்து அவர் வந்து ஐயரே அப்படிம்பார். நான் சொல்லலையே நாயக்கரே, நான் சொல்லவே இல்லை. எவ்வளோ அடித்தாங்க, எனக்கு எங்கே இருந்த அந்த தைரியம் வந்து தெரியல நாயக்கரே அப்படிம்பேன். சரி உலகம் பார்த்துங்க அப்படின்னு அவர் போயிடுவார். அதோட அந்த சீன் முடிகிற மாதிரி இருந்தது. நிஜமா படத்தில். ஆமாம். நான் என்ன பண்ணேன், சரி உலகம் பார்த்துங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் போகிறேன். நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிற, நீ நல்லா இருக்குன்னு நீ 4 பேருக்கு நல்லது பண்ணுற, நான் எங்கே பண்ணுறேன் அப்படின்னு என்னை இறக்கின்னு அவர் ஏற்றி சொல்லும்போது அந்த சீன் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. கமலே அப்ரிஷியேட் பண்ணார். புல்லரிக்குது அந்த நட்பு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க பொக்கிஷம். ஆமாம். அப்படி வேந்த திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜ். ஆமாம். பா என்ன அதில் நடிச்சு கொண்டிருப்பீங்கன்னா அதில் பேசியே கொண்டிருப்பீங்க. ஆமாம். கரெக்ட். எப்படி சார் அந்த லாங்குவேஜ், அந்த புரிதல்? என் ஒய்ஃப் வந்துட்டு வேண்டாம் கேரளா. அதனால் அப்பா எல்லாம் தவறி போயிட்டாரு. சித்தப்பாலாம் இருந்தாங்க. அவங்க லாங்குவேஜ் இந்த மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் பாலக்காடு, திருவனந்தபுரம் எல்லாரும் ஒரே மாதிரியே. என்ன பண்ணுறாய், எப்போவாக்கும் வருவாய் நீ? அடடா, நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் சார், நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கு அந்த படத்தை. அப்போது அந்த லாங்குவேஜை நான் அவங்கள்ட்டேருந்து கற்றுப்பேன். அவர் வந்து சும்மா அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்தார், கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழித்து அவங்க அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆஃபீஸ் திருவேண்டத்தில் வேலை பார்த்தாங்க. நான் இங்கே வேலை பார்த்துட்டே நடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்கள் ஒன்றும் நடிங்க, இல்லை வேலை பாருங்கள், ரெண்டும் முடியாதுன்னார் அவர். என் நடிப்பு தான் முக்கியம் சார், வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நாடகங்கள் மட்டும் நடிச்சுருக்கேன், படத்தில் என்ன நடிக்கலை. அந்த நேரத்தில் வேலையை விட்டேன்னா எங்கெல்லாமும் வேலை தேடுறேன், வேலை கிடைக்கல. நான் பாட்டு உட்காண்ட்ருக்கேன் மெட்ராஸில், வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் உட்காண்ட்ருக்கேன். இதுக்குள்ளே கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு, அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல. அவள் என்ன பண்ணிட்டா, 1 மாதம் லீவு வித் பேமெண்ட்டு, அப்புறம் 1 மாதம் லீவு வித்தவுட் பேமெண்ட்டு, அப்புறம் 1 மாதம் வித் ஆஃப் பே, இப்படி போட்டு 3 மாதம் லீவு போட்டுட்டு கையில் கொஞ்சம் பணம் கொண்டு வந்தா, ஒரு 2500 ரூபா. அந்த காலத்தில் பெரிய அமௌண்ட்டு. அதை கொண்டு வந்தா, நான் வரேன் அப்படின்ட்டா. ஐயோ வராளே, நான் வேறு வேலை இல்லாமல் இருக்கேனே. சரி பார்ப்போம் அப்படின்னே வந்த பணத்தோடு வந்ததுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் வாங்கி போட்டு குடும்பத்து ஜாப் நடந்துருந்தேன். கூடவே இளைய மாமனார் வந்தார், என் ஒய்ஃபோட அப்பாவோட தம்பி. அவர் சும்மா இருக்காமல் பேபின்னு தான் கூப்பிடுறது என் ஒய்ஃபை. நல்லா இங்கே மெட்ராஸில் சூழ்ச்சி போகணும் கேட்டியா, சூழ்ச்சின்னா கவனிச்சுப்போம். இங்கெல்லாம் கவனித்து போகணும், ரோட்டில் கேரி போகணும், சூதானமாக ரோட்டில் கேரி போகணும். பல்லவன் மேலே வந்து எடிப்பன் இந்த பையை சூழ்ச்சி வச்சுக்கணும், இல்லை பிளேடை வச்சு அறுப்பன். ஆமாம். அப்புறம் இது கேஸ் என்ன இந்த பக்கம் வெடிச்சிருக்கே, தாழ விழுந்தால் வெடிக்கும், இப்படி ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு கோபம் வந்துடுது. இதை பாருங்கள், உங்கள் பொண்ணு மட்டும் இங்கே வேலை பார்க்கல, மெட்ராஸில் நிறைய பொண்ணுகள் வேலை பார்க்குறாங்க. சும்மா பஸ் இடிக்கும், அவன் அறுப்பன், இது வெடிக்கும், இதையே சொல்லாதீங்க, பொண்ணை கூட்டிட்டு போங்க நீங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் எங்கள் ஒய்ஃப் வந்து, சித்தப்பா விடுங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க, அடிக்கடி அவர் எல்லாம் பார்த்து செய்கிறார், அவர் என்னை பார்த்துப்பார் அப்படின்னு. இல்லைடி நான் சொல்லணுமே, அதுக்காக சொன்னேன், சொல்ல வேண்டாம். அப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டார். இதை வந்து நான் ஸ்ரீவித்யாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு இது பிடிச்சி போய் விழுந்து சிரித்து அபூர்வ சகோதரர்கள் படம்
நடிச்சிட்டு லஞ்சு டயத்தில் நான் நாகேஷ் கமல் எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கும்போது ஸ்ரீவித்யா கமல் இவர் மாமனார் மாதிரி பேசுவார், நீங்கள் பேசி காட்டுங்களேன் அப்படின்னாங்க. ஸோ நான் இப்போ உங்கள்ட்ட சொன்ன மாதிரியே பேசி காமிச்சேன். அதை அப்படியே கமல் மனசுலேயே வச்சுருந்தார். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் மைக்கேல் மதுரம் காமராஜ். சூப்பர். வாவ். அந்த மிருதகம் வந்து வாசிக்க தெரியாத நான் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த படத்துல சிந்து பைரவி படத்துல வந்துட்டு எப்படி அழகா பண்ணாரோ அதே மாதிரி அவங்க மாமனாரை ஃபாலோ பண்ணி. ஆமாமா, அந்த அப்சர்வேஷன் ஆல் ஆக்டிங் இஸ் அப்சர்வேஷன்ல தான் வரும். கரெக்ட். அப்சர்வேஷன் இல்லாத ஆக்டிங் வாவ், நல்லா தெரியும். ஆக்டிங் தெரியும், ஆக்ட் பண்ணலாம்டா இவனு. சாதாரணமாக என்னடா இதெல்லாம் எதுக்கு இது வேண்டாண்டா அப்படி சொன்னால் அது நார்மல். இதை நம்ம வேர் ஃப்ரம் வி லேர்ன் ஃப்ரம் அவர் ஓன் ஹவுஸ். அதனால நமக்கு நடிப்பு அங்கேருந்து தான் வருது, வேற எங்கேருந்தும் வரல. நிச்சயமாக சார். ரஜினி சாருடைய ட்ராவல் ஊரறிஞ்ச உலகறிஞ்ச விஷயம். அதை தாண்டி 2வது ஜென்ரேஷன் 3வது ஜென்ரேஷன் அஜித் சார், விஜய் சார் சிகரெட்டை நிப்பாட்டிட்டேன் சார். அடுத்து அஜித் சாருடைய நேர்கொண்ட பார்வை, இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அண்ணா, விமல், இப்படி தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இயல்பான அந்த நடிப்பு மட்டும் இல்லை சார், உங்களுடைய இயல்பு மாறாத அந்த பச்சிளம் குணமும் தான் காரணம். ஆமாம், ரொம்ப முக்கியம். நல்ல நடிகனை யாரும் விரும்புறது இல்லை, நல்ல மனிதனைத்தான் விரும்புகிறார்கள். இப்போது உங்களை பார்த்து நாங்கள் வியந்த மாதிரி நிறைய கேட்கணும்னு நினச்சாலும் கூட நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கு வந்துட்டோம் சார். ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார், உங்களுடைய அன்பு மகன், உங்களுடைய எவ்வளோ பெரிய வெற்றி தான், தோல்வி பார்த்ததில்ல நீங்கள், பேக் போனாக இருந்தது உங்களுடைய அன்பு மனைவிக்கு அப்புறம் உங்களுடைய சன் தான். அவரை பற்றி சில எங்களுக்கு தெரியாத விஷயங்கள். நல்ல பையன், எனக்கு ரொம்ப வெரி ப்ரௌடு. ஆக்சுவலாக என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். அவன் இங்கே பிஇ படித்தான், அப்புறம் லண்டனில் போய் எம்எஸ் முடித்தான். அதுக்கப்புறம் நான் வேறு ஏதோ ஃபீல்டில் வரப்புறம் ஐடி ஃபீல்டில் நினைச்சேன். பட் அவனுக்கு சினிமா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பிளட் ஆச்சு. அப்புறம் அவன் நடிக்க போகிறேன்னா நான் சரின்ட்டேன். ஏன்னா நாம் இந்த ஃபீல்டில் இருந்துக்கிட்டு நோ நான் பண்ண தப்பு நீ பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இப்போ தப்பு பண்ணேன்னு ஆயிடுதில்ல. கண்டிப்பாக. இப்போ வந்து அவன் விக்ரம் படத்தில் பண்ணுறான். அன்றைக்கி கமலுக்கு பிறந்த நாள்னு ஒன்று கூப்பிட்டுருந்தாரு. நானும் என் பையனும் போயிருந்தோம். என் பையனை அறிமுகப்படுத்தி வச்சேன். எதுக்கு எனக்கு தெரியாது உங்கள் பையனை, என் கூட நடிக்கிறத நான் விக்ரமில் அது தெரியும். பாபநாசம் படுத்தும் போதே நீங்கள் இந்தியன் 2ல் அவர் விக்ரமில். ஆமாம், பாபநாசம் படத்தில் ஒரு ரோல் பண்ணார் ஒரு பையன். அவன் சரியாக பண்ணலன்னு ஒன்று கமலுக்கு எங்கிட்ட கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவர் டேரக்டர் டெல்லிக்கு நீங்கள் பையனை கூப்பிடுங்க அப்படின்னு டேரக்டர் வந்து கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், இல்லை சார் எங்கள் படம் ஷூட்டிங் ஆரம்பம் நாளைக்கு, அவன் அதுக்கு போயிட்டுருக்கான். இப்போ திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பிள்ளை என்னால் தாங்காது அப்படின்னேன். ஓகே சரி சார் அப்படின்ட்டாரு. அதனால் கமலை 2-3 தடவை பார்த்துருக்கான். அப்புறம் இவன் படம் ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோன்னொடனே ஸ்டூடியோவில் போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கியிருக்கான். அதே மாதிரி பிறந்த நாளுக்கு போன போதும் நல்லா தெரியும்னேன். தெரியும் சொன்னால் போகாது சார், என்னை எப்படி உங்கள் கூட சேர்ந்து இந்த நார் மனம் பெற்றதோ, இந்த பூவோடு சேர்ந்து அதே மாதிரி இந்த நார் மனம் பெறணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னேன். கண்டிப்பாக டோன்ட் வரி அப்படின்னு சொன்னார். ஒரு தைரியமாக இருந்தது, வந்துட்டோம், அவ்வளோதான். அருமை சார். ஆக்சுவலாக டெல்லி கணேஷ் சார் நாங்கள் எப்படி ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளியாக, ஒரு நடிகனா, சிறந்த அன்பானவனா, நல்ல மனிதராக பார்த்து வியக்கிறோமோ, அதே பாதைகள் உங்களுடைய அன்பு மகனும் தலைச்சிறந்த நடிகனாக நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்பா வாங்கின பேர் ஒழுக்கத்திலையும் காப்பாற்றணும் அப்படின்னு முக்கியம். கண்டிப்பாக சார். அந்த ஒழுக்கத்திலையும் நடிப்பிலையும் ஆகச்சிறந்த மனிதனாக உங்களுடைய அன்பு மகனும் தங்க மகனாக வளர வாழ்த்துக்கிறது ஜெயா டிவி. நீங்களே இன்டர்வியூ பண்ணிங்க. கண்டிப்பாக சார், உங்கள் ஆசீர்வாதம் சார். நிச்சயம். ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளியை, ஒரு ஆகச்சிறந்த ஒரு நடிகனை நாங்கள் சந்திச்சதுல ஒட்டுமொத்த செட்டும் பெருமைப்படுது சார். ரொம்ப பணிவான சிறந்தாழ்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ சார்.